டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருங்க. எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 4 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை ஒய் தனியாக செஞ்சால் 6 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை இஜெட் தனியாக செஞ்சால் 10 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலையை செய்து முடிக்கிறாங்க. அதுக்கு மொத்தமாக 3100 ரூபா சம்பளம் தராங்க அப்படின்னா 3 பேத்துக்கும் ஆளாளுக்கு எவ்வளோ ஷேர் போகணும்னு கேட்குறாங்க. 3100 ரூபாயில எக்ஸுக்கு எவ்வளோ போகும், ஒய்க்கு எவ்வளோ போகும், இஜெட்டுக்கு எவ்வளோ போகணும்னு கேட்குறாங்க. ஸோ டைம் ஒர்க்கில் இந்த மாடல் சம் கேட்குறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியாக புக்ஸஸ் அவைலபிளாக இருக்கு. இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்கு. ஸோ புக்கை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்லை புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. வித் டிஸ்கவுண்ட் பிரைஸோட வாங்கிக்கலாம். எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 4 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை ஒய் தனியாக செஞ்சால் 6 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை இஜெட் தனியாக செஞ்சால் 10 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ 3 பேர் ஒன்னா சேர்ந்து வேலையை செய்து பிடிக்கிறாங்க. அதுக்கு 3100 ரூபா சம்பளம் தராங்க அப்படின்னா 3 பேருக்கு எவ்வளோ ஷேர் போகணும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இது பாருங்க, இது நாட்கள் 4 நாள், 6 நாள், 10 நாள். இவங்களோட திறமைக்கான விகிதம் கண்டுபிடிச்சோமா நம்ம யாருக்கு எவ்வளோ ஷேர் பண்ணு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணா எக்ஸுக்கான திறமைக்கான விகிதம் கண்டுபிடிக்க எக்ஸ் 4 விட்டுட்டு ஒய்யும் இஜெட்டையும் பெருக்கணும். என்ன இருக்குது? 6 × 10. நெக்ஸ்ட் ஒய்க்கான திறமைக்கான விகிதத்தை தெரிஞ்சிக்க ஒய் வேல்யூ விட்டு ஒய் 4 விட்டுட்டு எக்ஸையும் இஜெட்டையும் பெருக்கணும். என்ன இருக்குது? 4 × 10. நெக்ஸ்ட் இஜெட்கான திறமைக்கான எஃபிஷியன்சி தெரிஞ்சிக்க, திறமைக்கான விகிதம் தெரிஞ்சிக்க இஜெட் வேல்யூ விட்டுட்டு எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும். என்ன இருக்கு? 4 × 6. ஸோ நெக்ஸ்ட் இதை காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான். 2ஆல் கேன்சல் பண்ணால் 3, இங்கே 2, இங்கே 2, அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் 5, இங்கேயும் 5, இங்கே 3. ஸோ 3 × 5 15, அடுத்தது 2 × 5 10, அடுத்தது 2 × 3 6. ஸோ இந்த அமௌண்ட்டை 15:10:6 ரேஷியோவில் பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ போகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 15, 25, 31. ஸோ 31 பார்ட்டுக்கு 3100 ரூபா. சரிங்களா? அப்போ ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 3100 34 கேன்சல் பண்ண வரும். ஒரு பார்ட்டுக்கு 100 ரூபா. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 100னா எக்ஸுக்கான வேல்யூ 15 பார்ட்டு. 15 × 100 1500. எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா போகும். ஒய்க்கு 10 பார்ட்டு. அப்போ 10 × 100 1000. ஒய்க்கு 1000 ரூபா போகும். இஜெட்டுக்கு 6 பார்ட்டு. அப்போ 6 × 100 6 பார்ட்டு. இஜெட்டுக்கு 600 ரூபா போகும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுங்க பாருங்க, 3100 ரூபா வரும். சரிங்களா?